2011 வருஷம் ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரான டிபி சுந்தரராஜன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. அதுதான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில்ல எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் மறைந்து இருக்கதா பல நூற்றாண்டு காலங்களா ரூமர்ஸ் பரப்பி வந்துட்டு இருக்கு. ஆனா இது வெறும் ரூமர் மட்டும் கிடையாது, இதுக்குள்ள எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. சப்போஸ் இந்த பத்மநாப சுவாமி கோயில்ல எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. உண்மையிலேயே இந்த கோயில்ல எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற வால்ட் எல்லாத்தையுமே திறந்து அதுக்குள்ள எவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஆடிட் பண்ணா மட்டும்தான் இதுல இருக்கிற உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் அளவுக்கு அதிகமான செல்வ வளங்கள் இருந்தா அதை நம்மளால பாதுகாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. இப்படி இவர் இந்த மாதிரி மனு போட்டோன்னே அந்த மனு எடுத்து விசாரித்த நீதிபதிகளும் இவர் போட்ட மனுலையும் சில நியாயங்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனே பத்மநாப சுவாமி கோயில்ல இருக்கிற 6 வாட்டியும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, 2011 வருஷம் மே அண்ட் ஜூன் மாதத்துல ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமா 6 வால்ட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா செல்வ வளங்களையும் எண்றதுக்கான, அதாவது ஆடிட் பண்றதுக்கான பெர்மிஷனையும் கொடுத்துறாங்க.